சாதிய பாகுபாடுகள் நிறைந்த இந்த சமூகத்துல இதான் அடிப்படையான காரணம். அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகளை நம்ம இல்லாம செய்ய வேண்டியது. சாதிய ஆணவ படுகொலை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள் அது போதுமானதாக இல்லை. அப்போ சிறப்பு ஒருங்கிணைந்த சட்டங்கள் தேவைப்படுது. அதில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான இழப்பீடு என்பது, அவங்களுக்கு பாதுகாப்பு என்பது, அதே போல வாழ்க்கையை தொடங்குவது என்பது உள்ளிட்ட ஒருங்கிணைந்த ஒரு சட்டம் என்பது தேவை. அந்த அப்படி ஒருங்கிணைந்த சட்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்க முடியும். ஆனா சமீப காலத்தில் நடக்கக்கூடிய அந்த இதுல பார்த்து சொன்னாக்கா பரவலா அந்த சமூக வலைதளங்கள்ல வரக்கூடியது இந்த ஆணவ படுகொலைகளை ஆதரிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது அதை உண்மையிலே வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் சொன்னாங்க சனாதனம் வர்ணாசிரம கருத்தியல் தான் அடிப்படை காரணமா இருக்கு. இது அந்த சமூகத்திலிருந்து தவிர்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. சாதியம் என்பது இடையில ஆரம்ப காலங்கள்ல இருந்து இல்ல. நீங்க சமீபத்தில் கீழடி ஆராய்ச்சி நடந்திருக்குது. அதே போல இந்த போன்ற ஆராய்ச்சிகள் இல்ல சாதியம் சம்பந்தமான எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. 4000 வருடங்களுக்கு முன்னும் 5000 வருடங்களுக்கு முன்னும் இரும்பு கண்டுபிடிச்சு இரும்பு பயன்படுத்துறதெல்லாம் வருது. ஆனா சாதியம் இருந்ததற்கான எந்த விதமான அடையாளம் இல்லை. இது இடையில வந்ததுதான் 2000 வருஷங்களுக்கு இடையில வந்த அந்த சாதி. இதை ஒழிப்பதற்கு சாதியிலிருந்து மீறி காதல் திருமணங்கள் தான் இதை ஒழிக்க முடியும். அந்த அடிப்படையில் நம்ம காதல் திருமணங்களை ஆதரிக்கிறோம். ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஒரு தனி சிறப்பு சட்டம், ஒருங்கிணைந்த சிறப்பு சட்டம் என்பது தேவை. இந்தியா ஒரு குடியரசு ஜனநாயகம். ஆனா குடியரசு இருக்குது, நாட்டில் ஜனநாயகம் இருக்காருன்னா ஜனநாயகம் இல்லை. அதான் அம்பேத்கர் அன்னைக்கே டாக்டர் அம்பேத்கர் அன்னைக்கே அதான் சொன்னார். அந்த அடிப்படையில் ஜனநாயகத்தை நம்ம நிலைநிறுத்தணும்னு சொன்னாங்க. அந்த சாதியம் என்பது தவிர்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. நம்ம சமீபத்தில் கூட நம்ம மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் 3 கட்சிகளும் இணைந்து மாண்புமிகு முதலமைச்சர்களை சந்திச்சு இது சம்பந்தமான பல்வேறு தரவுகளை கொடுத்திருக்காங்க. பெண்கள் தேசிய பெண்கள் ஆணையம் ஏற்கனவே 2010 இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு சம்பந்தமான அதை எதிர்த்து கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. 2017-18 நீதிமன்றம், உயர்நீதிமன்ற தீர்ப்பு அதனுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கு. அதே போல 2015 அன்னைக்கு இருந்த நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முதுபெரும் தலைவர் இவரு நம்ம சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தார். ஆனா அந்த மசோதா சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட திருப்பி. அப்போ இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு சம்பந்தமா அதை எதிர்ப்பதற்கு, அதை கடுமையாக தடுப்பதற்கு தனி சிறப்பு சட்டம் தேவைப்படுது.